ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல போகிறேன்னா, பிளாக் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணது. நான் ஆல்ரெடி எஸ்எஸ்ஜி வீடியோ போட்டிருப்பேன், பிளாக் டெஸ்ட் பண்ணலாமா என்னன்ட்டு. ஸோ எஸ்எஸ்ஜி இல்லைன்னா ஹெச்எஸ்ஜி இது ரெண்டுமே லைட் டிஃப்ரென்ஸ் தான் அதுக்கு. அது வந்து பிளாக் கருக்குழாயில் ஏதாவது வந்து அடைப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அடைப்பு இருக்கிறனால கூட நம்ம சீக்கிரமாக கன்சீவ் ஆகாமல் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எனக்கு வந்து எதுக்காக அந்த டெஸ்ட் பண்ணாங்கன்னா, 3 டைம்ஸ் வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணோம். 3 டைம்ஸுமே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து எக் க்ரோத் அவ்வளோவா இல்லை, கருமுட்டை வளர்ச்சி இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு டைம் பண்ணப்போ வந்து ஓரளவுக்கு இருந்தது. 1.3 mm 5 mm அந்த மாதிரி இருந்தது. 2 சைடுமே எனக்கு அப்போது இருந்தது. அடுத்த டைம் 3rd டைம் பண்ணுறப்போ 1.8 mm இருந்தது. ஸோ அவங்க வந்து 4th டைம் இனிமேல் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ண வேண்டாம், கருமுட்டை வளர்ச்சி அது உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா பிளாக் இருக்கான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு பண்ணாங்க. பிளாக் வந்து செக் பண்ணுறப்ப எப்போ போகணுன்னா, நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து இப்போ ஓபி டைம் அந்த மாதிரி தான் ஆச்சு. ஓபி பார்க்குறப்போ ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறப்போ ஒரு 1 டைம் வந்து 600 அது மாதிரி ஆச்சு. ஓபிக்கும் அந்த ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறதுக்கும் சேர்த்தே வந்து. ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு பண்ண சொன்னாங்கன்னா பண்ணிக்கோங்க. சின்ன குட்டி குட்டி பிளாக் இருந்தாலும் அது சரியாயிடும். நான் ஏன் கன்ஃபார்மாக சொல்கிறேன்னா, என் ஃப்ரெண்டும் வந்து ஹெச்எஸ்ஜி பண்ணி அவங்க வந்து அந்த மந்த்தே கன்சீவ் ஆகிட்டாங்க. ஸோ அந்த மந்த்தே பீரியட்ஸ் வரல அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து கல்யாணம் ஆகி 2 இயர்ஸ் ஆயிருந்துச்சு. ஃபஸ்ட்டு பேபி வந்து அபார்ஷன் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அது வந்து க்ரோத் சரியில்லைன்னு சொல்லிட்டு. இது செகண்ட் பேபி அந்த அபார்ஷன் ஆகி வந்து 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து அவங்க கன்சீவ் ஆகி அந்த பிளாக் டெஸ்ட் பண்ணதுனால தான் அவங்க கன்சீவ் ஆகிருந்தாங்க ஆக்சுவலாக. ஆனால் அவங்களுக்கும் பிளாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நார்மலாக தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கும் வந்து 2 இயர்ஸாகவே சுத்தமாக 1 டைம் கூட கன்சீவ் ஆகலை. ஏன் ஆகலைன்னே தெரியல. நானும் அப்போ தான் பிளாக் டெஸ்ட் பண்ணிவிட்டு பிளாக் இருக்கானு பார்த்துட்டு எஸ்எஸ்ஜி பண்ணிவிட்டு கன்சீவ் ஆனேன். அது வந்து அந்த மந்த் ஆகலை, அதுக்கும் நெக்ஸ்ட் மந்த் ஆகிட்டேன் நான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த குட்டி குட்டி பிளாக் இருந்தாலும் நம்ம கன்சீவ் ஆக விடாமல் பண்ணும். ஸோ நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் அப்படி ஏதாவது பண்ணணுன்னா நீங்கள் வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி தான் முதல்ல பண்ண சொல்லுவாங்க. ஸ்டார்டிங்லேயே வந்து பிளாக் இருக்கான்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ அடுத்தது என்னென்னா, எப்போ போகணும் அப்படின்னா, நீங்கள் வந்து பீரியட்ஸ் ஆகி செகண்ட் டே இல்லைனா ஃபஸ்ட்டு டேவே அவங்கள போய் செக் பண்ணிடணும். ஏன்னா அப்போயே வந்து அவங்க ஆன்டிபயோட்டிக்ஸ் டேப்லெட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பிளாக் இருக்கான்லாம் பார்ப்பாங்க. பிளாக் இருக்கிறது வந்து இப்போ காலையில் போனீங்கன்னா எப்படியும் ஆஃப்டர்நூனுக்குள்ளே வந்துடலாம். கொஞ்ச நேரம் தான் அந்த ப்ராசஸ் இருக்கும். ஸோ எப்படின்னா வெஜினலில் தான் வந்து டியூப் மாதிரி விட்டு அதில் ஒரு தண்ணி மாதிரி ஒரு சலைன் மாதிரி வந்து நம்ம யூட்ரஸ்குள்ளே விடுவாங்க. இது வந்து யூட்ரஸில் விட்டுறப்ப கருக்குழாய் வழியாக வந்து இது யூட்ரஸில் ஸ்பில் ஆகுதா, அந்த தண்ணி ஸ்பில் ஆகுதான்னு பார்த்து ஸ்கேனில் பார்ப்பாங்க, அல்ட்ராசவுண்டில். அது டியூப் விடுறப்ப வந்து அவ்வளோவா வலிக்காது. வலிக்கிறதுக்கு மருந்தும் கொடுப்பாங்க. டியூப் விட்டதுக்கப்புறம் அந்த தண்ணி வந்து ஸ்பில் ஆகுறப்போ ஃபுல்லாகிறப்ப நமக்கு வந்து யூட்ரஸில் வரப்போ அப்போ வந்து ரொம்ப ஹெவியாக பெயின் வலிக்கும். அந்த வலி போகிறதுக்கு வெஜினலில் ஒரு இது மாதிரி வச்சு விட சொன்னாங்க. டேப்லெட்டும் போட்டு வர சொன்னாங்க. ஆனால் வந்து அதை அப்பயுமே வலிக்கும் தான் அது. எப்படின்னா யூட்ரஸில் ஒரு விஷயம் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப பெயினாக இருக்கும். அந்த தண்ணி வந்து இதுவாகிறப்ப அது கொஞ்ச நேரம் வலிச்சுது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் கொஞ்ச நேரம் படுத்திருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு ஆஃப்டர்நூன் போலயே மார்னிங் போயிட்டு ஒரு ஆஃப்டர்நூன் போலயே நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். கிளம்பி வந்ததுக்கப்புறம் எனக்கு வலி இருந்துச்சு. ரொம்ப வலி தாங்க முடியாமல் இருந்தது. நான் கிளம்பி வந்ததுக்கப்புறம் ரொம்ப பெயினாக இருந்தது. அதுவுமே அந்த ஈவினிங் வரைக்கும் இருந்துச்சு பெயின். ஸோ பெயின் இருக்கும் அந்த இது பண்ணால். ஆனால் கன்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்சு நானும் என் ஃப்ரெண்டுமே 2 பேருமே அந்த டெஸ்ட்டு பண்ணி பிளாக் இல்லைன்னு சொல்லியும் ஆனால் கன்சீவ் ஆகலை. ஆனால் அந்த பிளாக் இல்லைன்னு சொல்லியுமே அப்புறம் கன்சீவ் ஆகிட்டோம். ஸோ நீங்கள் பிளாக் இருக்கோ இல்லையோ வந்து நீங்கள் அந்த டெஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அவங்களுமே டாக்டருமே அதான் சொன்னாங்க. சான்சஸ் வந்து குட்டி குட்டி பிளாக் இருந்தாலும் அதில் கிளியர் ஆகிட்டு உங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. பண்ணிக்க சொன்னாங்க. ஸோ நான் அதனால தான் பண்ணேன். எனக்கும் அது 1 மந்த் விட்டு நெக்ஸ்ட் மந்த் நான் கன்சீவ் ஆகிட்டேன். எனக்கு கண்டினியூஸாக வந்து 2 இயர்ஸாக பேபி இல்லாமல் இருந்தேன். நீங்களும் வந்து டாக்டர்கிட்ட வேணால் கேட்டு பாருங்கள். நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாதவங்க அதை ட்ரை பண்ணி பாருங்கள்.